Hi buddies, welcome to my still cooking channel. இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போற ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஆனியன் பக்கோடா எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுவும் கடைகள்ல நம்ம வாங்குற போலவே வீட்ல எப்படி செய்யலாம் அப்படின்றத சின்ன டிப்ஸ் அதுக்கு அப்புறம் நான் சொல்ற மெஷர்மென்ட்டை யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்க. பெர்ஃபெக்ட்டா கடையில செய்யற போலவே நம்ம வீட்ல செஞ்சிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய எல்லா ரெசிபியும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி ஆனியன் பக்கோடா செய்கிறதுக்காக இந்த ஆனியன் சைஸில் 3 வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். எடுத்து நீல வாக்கில் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து பொடியாக கட் பண்ணி இதை போல் நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 7 பல்லு பூண்டு அதையும் நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். தோலோடு எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 பெரிய பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போது நான் சொன்ன எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயத்தை நல்லா பிரித்து விட்டுருங்க. வெங்காயத்தை மட்டும் தனியாக பிரித்து விடாமல் அது கூட இந்த எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த போல் நல்லா பிசைஞ்சு பிரித்து விட்டோம் அப்படின்னா நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லாமே வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரும். எப்போவுமே பக்கோடா செய்யும்போது இஞ்சி பூண்டை பேஸ்ட்டாக சேர்த்துக்காமல் இஞ்சியும் பூண்டையும் நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்ளேவர் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். வெங்காயத்தை நல்லா பிரித்து விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்தது கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு அளவு பார்த்திங்கன்னா நம்ம எந்த கப்பில் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்தணுமோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இந்த கடலை மாவுடைய அளவு பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 400 கிராம் அளவுக்கு இருக்கும். அடுத்தது இது கூட ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கணும். அரிசி மாவு சேர்த்துக்கிட்டா தான் கடையில் நமக்கு வாங்குற போலவே நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதுக்காக தான் அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். ஆனியன் பக்கோடா செய்யும்போது வெங்காயம் கம்மியாக இருக்கணும், கடலை மாவு அதிகமாக இருக்கணும். அப்போ தான் கடையில் வாங்குற போலவே பக்கோடா வீட்டில் செய்யும்போது கிடைக்கும். அடுத்தது இது கூட டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். எனக்கு அது கரெக்டாக இருந்துச்சு. உப்பு சேர்த்துட்டு நல்லா பசஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்தது இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு திரும்ப நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா பசஞ்சு விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வெங்காயத்து கூட மாவெல்லாம் சேர்த்து பிசையும் போதே தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்க கூடாது. ஏன்னா வெங்காயத்திலே நல்லா தண்ணி விடும். அதனால் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது. இப்போது நம்ம எல்லா மாவுமே சேர்த்து நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கிட்டாச்சு. இதுக்கப்புறமா தான் தண்ணி கொஞ்சமாக கையில் எடுத்துக்கிட்டு தெளித்து விட்டு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணி டைரெக்டாக நிறையா ஊற்றிட்டு பிசையக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் கரெக்டாக நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். தண்ணி ஊற்றி பிசையும் போது ரொம்ப லூஸாக பிசைஞ்சிடக்கூடாது. கரெக்டாக கொஞ்சம் டைட்டாக இருக்கிற போல் மாவு பிசைஞ்சிக்கோங்க. கையில் எடுத்தோம் அப்படின்னா பக்கோடா போடுறதுக்கு கரெக்டாக வரணும். அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பக்கோடாவுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது சூடான எண்ணெயில் பக்கோடா போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்காக கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி மேலே எழும்பி வரணும். அப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கையில் மாவு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கிள்ளி எண்ணெயில் விட்டுடலாம். நம்ம வெங்காயம் அதுக்கப்புறம் கடலை மாவுலாம் சேர்த்து பக்கோடாவுக்கு மாவு பிசையும் போதே ஒரு பக்கம் எண்ணெயை சூடு பண்ணோம் அப்படின்னா மாவு பிசைஞ்சதும் எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பக்கோடா எண்ணெயில் போடும்போது எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியம் சூடில் இருக்கணும். அப்போ தான் நல்லா உள்ள வரைக்கும் வெந்து வரும். நல்லா கரிஞ்சிடாமலும் இருக்கும். பக்கோடா கலர் இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இன்னும் கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா பக்கோடா கொஞ்சம் கரிஞ்சு போன போல் ஆகிடும். அப்புறம் கசக்கிற போல் இருக்கும். இப்போ பக்கோடாவை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி கலர் கொஞ்சமாக பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா பக்கோடா நீங்கள் எண்ணெயிலேருந்து எடுத்துடுங்க. டேஸ்ட் பக்காவாக இருக்கும். பார்க்கும்போதே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்பவே நல்லாவும் வந்துருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள்.
கடைகளில் வாங்குற போலவே அதே பக்கோடா வீட்லேயும் நம்ம செஞ்சுட்டோம். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இதே மெஷர்மெண்ட்டில் நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். மீதி இருக்கிற எல்லா மாவுலேயுமே பக்கோடா செஞ்சு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பேக்கிங் சோடா சேர்க்காம நல்லா பஜ்ஜி உப்பி வர்றதுக்கும் டேஸ்டியாக செய்கிறதுக்கும் நான் சின்ன சின்ன டிப்ஸோட வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யலாம் அப்படின்றத உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே போல் ஆனியன் போண்டா எப்படி செய்யலாம் அப்படின்றதையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த ரெசிபியை பார்க்கல அப்படின்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மழை பெய்கிற டைமில் இதை போல் சூடாக ஆனியன் பக்கோடா செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பரான கிறிஸ்பியான எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பக்கோடா கடைகளில் வாங்குற போலவே வீட்டில் செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. மை ஸ்டைல் குக்கிங் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதை போலவே எல்லா ரெசிபியும் நீங்கள் பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னா மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். படிஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.